Hi guys, welcome to YouTube for projects. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு எல்டிஆரோட வேல்யூ வந்து எல்சிடியில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வைக்க போறோம். ஓகேவா? இந்த வந்து லைட் இன்டென்சிட்டி மீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இதை வந்து நம்ம முன்னாடியே இதோட ப்ராஜெக்ட் வீடியோவை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, இதை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து #include liquidcrystal.h இந்த எல்சிடியை பற்றி நிறையா தெரியணும்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா #include liquidcrystal.h அந்த மாதிரி வந்து நம்ம வந்து லைப்ரரி ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். லிக்யூட் கிறிஸ்டல் வந்து 12th பின்னு, 11th பின்னு, 4th, 3rd, 2 இந்த பின்ஸ்லாம் நம்ம வந்து எல்சிடியோட இன்புட்ஸை கொடுக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த பின்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து 13th பின்னையும் 0 and 1 வந்து யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் இந்த பின்ஸை சேஞ்ச் பண்ண போது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கோம்னா வாய்ட் செட்டப் ஒரு ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணுறோம். என்ன செட் பண்ணுறோம்னா serial.begin நம்ம வந்து எல்சிடியில் மட்டும் இல்லாமல் சீரியல் பண்ணிகிட்டே நம்ம வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ண வச்சுக்கலாம். ஓகே, சேம் டைமில். ஓகே, LCD.begin 16x2 நம்ம வந்து 16x2 LCD யூஸ் பண்ணனால 16x2 வந்து மெஷர் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாய்ட் லூப் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா LCD.clear அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும்ல வாய்ட் லூப்ல கொடுக்கறதுனால மறுபடியும் ரன் ஆகிறனால ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்சிடி வந்து ஒரு டைம் வந்து கிளியர் ஆயிட்டு, அதாவது வந்து எஸ்டேட்டிங் ப்ரோக்ராம் வந்து கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இதை ரன் பண்ண வைக்கிறக்காண்டி தான் இது போட்டிருக்காங்க. இனிஷியலாக வந்து V வந்து நம்ம வந்து நேம் வைக்கிறோம். அனலாக் ரைட் A0 பின்னுக்கு வந்து நம்ம வந்து Vன்னு நேம் வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணிக்கோம்னா LCD.println எல்சிடியில் வந்து நம்ம வந்து A to Z for projectsனு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். இங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் நேமு அது கூட பிரிண்ட் பண்ண வச்சு ஓகே தான். ஓகே, இல்லைன்னா லைட் இன்டென்சிட்டி மீட்டர்னு கூட பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம வந்து LCD செர்கசர் 0,1 வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். ஓகே, இப்போ 0,1னா மேலே பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். அதே மாதிரி LCD.println இந்த A0 இது இருக்கா அதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். serial.println அதை வந்து நம்ம வந்து சீரியல் மானிட்டர்லையும் பிரிண்ட் பண்ண வைக்கணும். இந்த செட் கர்சர் இருக்கா இதுக்கு வந்து செட் கர்சர் தான் 0,0. ஓகே, அதாவது மேலே வந்து நம்ம வந்து A to Z for projects பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து நம்ம வந்து இந்த எல்டிஆரோட வேலையை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். ஓகே, இதோட டிலே டைம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1 செகண்ட் 1 டைம் வந்து இது வந்து மெஷர் பண்ணிட்டே இருக்கணும். அந்த வேலையை வந்து நம்ம வந்து 1 செகண்டுக்கு 1 டைம் வந்து மெஷர் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து நீங்கள் கூட்டலாம் குறைக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணிப்போம். கம்பைல் ஆகிட்டுருக்கு. இதோட லிங்க்கு அண்ட் வந்து நான் வந்து எப்படி வந்து ஒரு பிரெட் போர்டோட இதை கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து பிளாக்ல கொடுக்குறேன். ஓகே, வெப்சைட்டில் கொடுக்குறேன். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அப்லோட் பண்ணலாம். அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டினோக்குள்ள போய் எப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கோ எல்லாம் பார்த்தலாம். இதான் வந்து ப்ராஜெக்ட். இதை வந்து நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து பிளாக்ல கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எல்சிடியை வந்து ஒரு பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி பாருங்க. இது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாக செய்ய போறீங்கன்னா எல்சிடி ஷீட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அசைஞ்சா கூட உங்களுக்கு ஒரு சின்ன மைனூட் மிஸ்டேக் கூட வராமல் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எல்டிஆர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா எல்டிஆர் வந்து ஒன் சைடை கொண்டு போய் நம்ம வந்து பாசிட்டிவ்ல கொடுத்தாச்சு. இன்னொரு சைடு இருக்கா இன்னொரு சைடை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் போட்டு அந்த பாயிண்ட்டை கொடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு A0 பின்ல கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இன்னொரு இந்த 10K ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு பாயிண்ட் இருக்குமா அதை கொண்டு போய் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் தான். நீங்கள் வந்து இந்த ஷீல்டு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே உள்ள 0,1 வந்து நம்ம வந்து A to Z for projectsன்னு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி 0,0 வந்து நம்ம வந்து எல்டிஆரோட வேல்யூ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து வேல்யூ மறைச்சா அது வந்து வேல்யூ கம்மியாகுது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த நேமுக்கு பதிலாக உங்கள் நேம் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ப்ராஜெக்ட் லைட் இன்டென்சிட்டி மீட்டர்னு கூட 16 லெட்டர்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எல்டிஆர் மீட்டர்னு கூட சிம்பிளாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மறைச்சோன்னா அந்த வேல்யூ பாருங்களேன் கம்மியாகுது. இப்போ நம்ம கையை எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதிகமாகுது. ஓகே, இதான் ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். இதான் நம்ம நீங்கள் பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.